மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை துரோகி என வைகோ கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் செங்கல்பட்டு ஒன்றிய நகர நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கார்களில் இருந்த கட்சிக் கொடிகளை அகற்றி அதனை தலையை சுற்றி வீசினர். தனது மகன் துரை வைகோவுக்கு முடிசூட்டவே மல்லை சத்யாவுக்கு துரோகி பட்டம் கட்டியதாக கூறிய மதிமுக நிர்வாகிகள் வைகோவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர். கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில துணை பொதுச் செயலாளராக திரு தளபதி மல்லை சத்யா அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றினார். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அவர் கால் பதிக்காத இடமே இல்லை. இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடுபட்டவர்களில் அவரும் ஒரு முக்கிய நபர். இத்தனை ஆண்டுகள் கட்சிக்கு கடுமையாக உழைத்த அவரை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் துரோகம் செய்துவிட்டாய், நீ துரோகி என்று பட்டம் சூட்டினார். எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் நாங்கள் ஒரு வார காலமாக அனைத்து தொண்டர்களும் சாப்பிடாமல் மன நெருக்கடியில் காணப்படுகிறோம். தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக சொந்த கட்சியை அழித்து தன் மகனுக்கு மகுடம் சூட்டி இத்தனை நாள் கட்சிக்கு பாடுபட்ட மல்லை சத்யா அவர்களை மாத்தையோடு ஒப்பிட்டு துரோகி பட்டம் கட்டியதால் இனி ஒரு காலமும் ஒரு நிமிடம் கூட அந்த கட்சியில் பயணிக்க எங்களுக்கு மனமும் இல்லை, மனமும் வரவில்லை. ஆகையால் அந்த கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனைவரும் விலகுகிறோம். அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு மாமல்லபுரம் நகரத்தின் சார்பாகவும் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் சார்பாகவும் திருப்போரூர் ஒன்றியம் சார்பாகவும் நாங்கள் வைத்திருந்த அந்த வாகனத்தில் கட்டியிருந்த கட்சியின் மூவர்ண கொடியை இன்றோடு அகற்றி விடுகிறோம். இது எங்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தாலும் மல்லை சத்யாவை நீங்கள் துரோகி என்று சொன்னதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை விட்டு வெளியேறுகிறோம். இப்போ நாங்க பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலாளர் NM குமார், திருப்போரூர் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் தனபால், மாவட்ட இளைஞரணி இளையராஜா, மாவட்ட துணை செயலாளர் தம்பி கோதண்டன், ஒன்றிய செயலாளர் பிரபாகரன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சிகாமணி, மாவட்ட தொண்டரணி சுப்பிரமணி, மாவட்ட துணை அமைப்பாளர் கனல் கார்த்திக் மற்றும் மாமல்லபுரத்தின் நகர கழகத்தின் சார்பாக பாபு, சுரேந்தர், GRT செந்தில், கிருபாகரன், ஒன்றிய மாணவர் அணி கோபால். எங்களால் இதில் ஒரு நாள் கூட இருக்க முடியல. எங்களால் வைகோவை பார்த்து நாங்கள் பயணிக்கல. மல்லை சத்யா முகத்தை பார்த்து தான், அவரோட அன்பால தான் நாங்கள் இவ்வளோ இளைஞர்களும் அவர் பின்னாடி நாங்கள் இருந்தோம். வைகோ என்ற ஆளு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா துரை வைகோ என்றவர் யாருன்னே தெரியாது. 4 ஆண்டு காலமாக இந்த கட்சியிலே வராம திடீர்னு MP சீட்டு அவருடைய மகனுக்கு கொடுத்து ஒட்டு மொத்தமா துரோகி பட்டத்தை கட்டி வெளியேற்றி இன்றைய மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கிட்டாரு. அவரை துரோகின்னு சொன்னதுனால எங்க மனம் ஒருபோதும் எங்களால ஏத்துக்கவே முடியல. இந்த மாவட்டம் முழுவதும் அவருடைய ஆதரவாளர் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிப்பா இருக்கிறாங்க. அதில் முதல் நிகழ்ச்சியாக மாமல்லபுரத்தின் நகர சார்பாக நாங்க இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டமா திருக்கழுக்குன்றம் ஒன்றியம், செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் மாவட்டம் அனைத்தும் ஒட்டு மொத்தமா இந்த கட்சியில இருந்து விலகிறதா முடிவு பண்ணிக்கிறோம். கட்சியில சேர போறதான்றதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல. அது அவருடைய முடிவுல தான் இருக்கு. அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடி நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.